ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்மா. எல்லாரும் போகிற பாதையில் போகாமல் தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அதில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி சாதிச்சு காட்டுறவங்க தான் சிக்மா. யூனிக், ரேர் மேன். நீங்கள் இது ஸ்பெஷலான கேரக்டராக மாறணும்னா நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாத தனித்துவமாக இந்த தனிக்காட்டு ராஜாவாக மாறணும். அதுக்கு நீங்கள் இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சிக்மா மேலே மாறலாம். இந்த வீடியோவில் நாம் சிக்மாவோட 5 சீக்ரெட் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1, ரன் வித் யுவர் ஸ்கில்ஸ். பொதுவாக நம்மள ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும். ஆனால் அதை நாம் பெருசாக எடுத்துக்காம இந்த ஜாபுக்கு இதை பண்ணணும், இந்த வேலைக்கு போகணுன்னா இதை படிக்கணும், இப்படி நாம் நிறைய ரூல்ஸ் போடுவோம். அதை நோக்கி தான் ஓடவும் ஆரம்பிப்போம். நீங்க போற பாதைக்கும் உங்க திறமைக்கும் நாலேஜுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனாலும் 10ஓடு 11 ஓடிட்டு இருப்போம். உங்களோட போட்டி போடுறவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனா சிக்மா மாதிரியான பர்சனாலிட்டி கொண்ட மனிதர்கள் அவங்க எதை செய்ய விரும்புறாங்கன்னா அவங்களோட திறமை என்ன, நாலேஜ் என்னன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஓடும்போது அவங்க பாதையில ரொம்பவே கம்மியான பர்சன் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்ச பேர்ல அவங்க போட்டி போடுறது அவங்களுக்கு ஈஸி ஆகிறது. இதுதான் அவங்களோட தனித்துவமான பாதையும் கூட. நீங்க சிக்மா மாதிரி மாறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்டை வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு முறை செஞ்சு பாருங்க. அதுல நீங்க தோத்தாலும் பரவாயில்ல. சிக்மா மாதிரி பர்சனாலிட்டி கொண்ட மனிதர்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் செய்யறாங்க. பட் அதுலயும் ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறது இல்ல. இந்த விஷயம் சொசைட்டிக்கு எந்த மாதிரி இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும்னு யோசிக்கிறாங்க. நமக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கணும். அதுல நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் வச்சு முயலுக்கு 3 காலுன்னு நிக்க கூடாது. நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதுல உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து பெனிஃபிட் வருமோ அவங்களோட நீட்ஸ் பத்தி யோசிக்கணும். மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, சொசைட்டிக்கு என்ன தேவைன்னு யோசிக்கணும். உங்களுக்குள்ள சிக்மா மாதிரி ஆளுமை தன்மையை கொண்டு வாங்க. உங்க திறமையோட நீங்க ஓடும்போது கண்டிப்பா உங்களாலே வெற்றியாளரா மாற முடியும். நம்பர் 2, ரிஃபைனிங் விசஸ் சேஞ்சிங். சிக்மா மாதிரி பர்சனாலிட்டி உள்ள மனிதர்கள் மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. அவங்க எப்பவும் தான் பெஸ்ட், அவங்க தான் தனி சிறப்பு வாய்ந்தவங்கன்னு நம்புறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன் என்னன்னு தான் யோசிக்கிறாங்க. மற்றவங்கள காட்டிலும் அவங்க தான் ஒரு ஸ்பெஷலான பர்சன்னு நம்புறாங்க. நாம ஒரு சில நேரத்துல இதுதான் நம்மளோட பிளஸ், இதுதான் நம்மளோட மைனஸ்ன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா பிளஸை பத்தி நாம அதிகமா யோசிக்கிறது இல்ல, மைனஸை பத்தி தான் நம்ம யோசிப்போம். நாம அசிங்கமா இருக்கோம், நாம சரியா படிக்கல, நமக்கு மட்டும் எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, இப்படி நம்ம கிட்ட இல்லாத விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி நெகட்டிவா நினைக்கிறதானே நம்ம மனசே. நாம ஒவ்வொருத்தவங்களும் தனித்துவமானவங்க தான். மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம பிளஸை மாற்றணும் மைனஸை மாற்றணும்னு முக்கியம் இல்லை. உங்களை மாற்றிக்கணும்னே அவசியம் இல்லை, உங்களை மெருகேற்றணும், அதுதான் இங்கே அவசியம். லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றம் முக்கியம்தான். பட் சிக்மா மாதிரியான மனிதர்கள் ரிஃபைனிங் ஆகுறாங்களே தவிர சேஞ்சிங் ஆகுறது இல்லை. ரிஃபைனிங்னா உங்களோட பெஸ்ட் வேர்ஷனாக மாறுறது, சேஞ்சிங்னா மற்றவங்கள மாதிரி மாறுறது. அதாவது பக்கத்து வீட்டுக்கார பையன் டாக்டருக்கு படிச்சு டாக்டர் ஆயிட்டான், நாமளும் டாக்டருக்கு படிச்சிருக்கலாமோ, அதுவா இருக்கலாமோ, இதுவா இருக்கலாமோ, இப்படி மற்றவங்கள மாதிரி மாறணுங்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. உங்களோட ஜாப் என்ன, அதுல எப்படி பெஸ்டா மாறணும்னு யோசிங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு நாமளும் பண்ணாம புதுசா ஒரு விஷயத்த பண்ணி அதுல ஒரு பிராண்டா மாறணும். உங்களை நீங்களே மெருகேற்றணும். நீங்க எதை செஞ்சாலும் யூனிக்கா செய்யுங்க. உங்களை பார்த்து மற்றவங்க இந்த மாதிரி மாறணும்னு அவங்கள யோசிக்க வைங்க. உங்களை நீங்க எப்பவும் மாத்திக்காதீங்க. உங்களை ரிஃபைனிங் ஆக்குங்க, அதாவது மெருகேத்துங்க. சக்சஸ் கண்டிப்பா உங்களை தேடி வரும். நம்பர் 3, ஓப்பன் மைண்ட். ஓப்பன் மைண்ட்னா நீங்க நினைக்கிற மாதிரி மனசுல இருக்கிறத வெளியில சொல்றவங்க திறந்த புத்தகமா இருப்பாங்க. அப்படி இல்லை. உங்ககிட்ட யாராவது ஒரு புது விஷயத்த பத்தி சொல்றாங்கன்னா அதை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கும்போது அது அப்படி கிடையாது, இப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. பட் சிக்மா கிட்ட ஒரு புது விஷயத்த சொன்னீங்கன்னா
அது அப்படி இருக்குமோ, இவ்வளோ நாள நாம தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமோ அப்படின்னு ஆர்வமா தான் கேட்பாங்க. இதுதான் அவங்களுக்கு புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு தூண்டுதலா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆப்போசிட் பர்சன் என்ன சொல்ல வராங்கன்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து கேட்கிற மனப்பான்மையும் சிக்மா கிட்ட இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தான் சொல்றது தான் கரெக்ட், என்னோட கொள்கை தான் கரெக்ட்னு நிற்பாங்க. அப்போ நாம நினைக்கிறதுக்கும் அவங்க நினைக்கிறதுக்கும் ஆப்போசிட்டா இருந்தா நாம அவங்க பேச்சை கேட்க மாட்டோம். ஆனா சிக்மா மேல் ரொம்ப நிதானமா அதுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு யோசிப்பாங்க. ஈவன் அவங்க செக்யூரிட்டில இருந்து சிஇஓ வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நாலேஜை கேதர் பண்ண முடியுமான்னு தான் யோசிப்பாங்க. இவங்க செக்யூரிட்டி, இவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்னு அப்படிலாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசினாலே அவங்க உணர்வையும் மதிச்சு இந்த கான்வர்சேஷன்ல தனக்கு என்ன பெனிஃபிட்னு யோசிக்கிறதால தான் சிக்மா மாதிரியான மனிதர்கள் ரொம்ப சீக்கிரத்துல சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆயிடுறாங்க. ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. அது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 4, கான்ஃபிடென்ட். எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் வேற ஒரு விஷயத்த பண்ணுறான்னா, அதாவது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, எல்லாரும் அம்மனமாக இருக்கும்போது ஒருத்த மட்டும் கோமணம் கட்டிட்டு இருந்தான்னா அவனை எல்லாரும் பைத்தியக்காரன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நிற்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும், எவ்வளோ கான்ஃபிடென்ட் வேணும். அந்த விஷயம் தப்பு, அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துல பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்து யாருமே எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு போகும்போது பைத்தியக்காரன்னு சொன்ன அதே வாயால எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பையன் எப்படி வளர்ந்து நிற்கிறான் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா நிக்கணும். கான்ஃபிடென்ட்டே இல்லாத பர்சன் பைத்தியக்காரன்னு சொல்லும் போதே ஓடிப்பாங்க, அதை செய்ய மாட்டாங்க. ஆனா மன உறுதி இருக்கிற சிக்மா மாதிரியான பர்சன் தான் செய்யற விஷயத்துல தான் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. யாராலையும் எந்த ஒரு விமர்சனத்தாலையும் அந்த கான்ஃபிடென்ட்டை அசைக்கவே முடியாது. உண்மையாவே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான் ரொம்ப அட்ராக்டிவா தெரிவாங்கன்னு, அவங்க சக்சஸையும் அட்ராக்ட் பண்றாங்கன்னு ஒரு தியரியும் இருக்கு. ஸோ நீங்களும் எந்த ஒரு விஷயத்துலையும் கான்ஃபிடென்ட்டா இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அதுல கண்டிப்பா சக்சஸ் உங்களை தேடி வரும். நம்பர் 5, அவாய்ட் சர்டன் பீப்புள். சிக்மா மேல் எப்போவும் ஜாலியா ஒரு கூட்டமா உட்காந்து அரட்டடிக்கிற பர்சன் இல்லதான். பட் அவங்க யார்கிட்டையும் பேசாம இப்படிதான் இருக்கணும்னு இருக்கிறது இல்ல. ஆனா சில மனிதர்களை அவங்க வேணும்னே அவாய்ட் பண்றாங்க. அது எந்த மாதிரி மனிதர்கள்னா, மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக தன்னையே தாழ்த்திக்கிற பர்சன், இல்ல பேர்ட் ஹியூமன் சென்ஸ் இருக்கிற பர்சன், மற்றவங்களோட குறைகளை சொல்லி அது மூலமா அட்ராக்டிவ் பெறணும்னு நினைக்கிற பர்சன். இன்னொரு டைப் ஆஃப் பர்சன், எப்பவும் என்னால முடியாது, நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன், இப்படி தன்னை சுத்தி எப்பவும் சோக பாட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரியே பேசுற பர்சன். இந்த மாதிரி மனிதர்களை சிக்மா மேல் உடனே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அவங்க நேரத்தை மிச்சப்படுத்தி மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்க நம்பர் 1 பர்சனாலிட்டியா இருக்கிறதுக்கு காரணமும் கூட. ஏன்னா நாம நெகட்டிவ் பர்சனோட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நாமளும் நெகட்டிவா மாறிட்டு இருப்போம். நம்ம லைஃப் நமக்கே தெரியாம தலைகீழா மாறிட்டு இருக்கோம். உங்க மைண்ட்ல வேற எதை பத்தியோ இல்ல சக்சஸ் பத்தியோ கூட யோசிக்க விடாம அவங்களோட கஷ்டத்தை பத்தி மட்டுமே உங்களையும் யோசிக்க வைப்பாங்க. இதனாலதான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் இந்த மாதிரி பர்சனை அவாய்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸும் உங்கள் பக்கத்தில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.